அதாவது கணவன் மனைவின்னு கல்யாணம் பண்ணி போறதா இருந்தா சும்மா கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடாதீங்க, பார்த்துக்கிறங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த அளவு சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, நான் ஒரு அன்சாரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட முதல் கேள்வி என்னன்னு கேட்டா, நலர்த்த இலைஹா, நீ அவரை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்ற, இல்லையே நான் பார்க்கணும் இல்லையேங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதுஹப் போ, பொன்னுர் இலைஹா, முதல்ல அவரை பார்த்துரு. கல்யாணம் பண்ணிட்டாருன்னா கல்யாணத்துக்கு பேசியிருக்காருன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிட்டா தான் பார்த்திருப்பாரு. அந்த கல்யாணம் பண்ணினார்னு அதுல வாசகம் வந்தா கூட கல்யாணம் பண்ணுவதாக முடிவு செஞ்சுட்டாருன்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா இப்ப போய் பார்க்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபதுஹப், நீ சென்று ஃபன்துர் இலைஹா, அவளை பாரு. ஃபஇன்ன ஃபீ அய்னில் அன்சாரி ஷையன், அன்சாரிகளுடைய பெண்களுடைய கண்கள்ல ஒரு குறை இருக்கும், கண்ணு கொஞ்சம் இடுங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அப்ப நாளைக்கு கண்ணு சரியில்லைன்ற கூடாது. அதனால ஒரு பார்த்துட்டீங்கன்னா உனக்கு மனம் விரும்பி கல்யாணம் பண்ணதாயிரும், பார்த்துக்கங்கிறாங்க. அப்ப பார்க்காமையே கல்யாணம் பேசி முடிச்ச ஒரு ஆளுக்கு நீ பார்த்திருப்பான்னு சொன்னதுல இருந்து அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதனால உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப வலியுறுத்தி கட்டாயப்படுத்தலை. இந்த உனக்கு போய் பார்த்தா தான் உனக்கு திருப்தி ஏற்படும்னா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால உங்க பெண்ணு வெக்கப்படலாம் தேவையில்லை. எதுக்கு போட்டு வெக்கப்படணும்? மார்க் அனுமதிச்சிருக்குமா, பார்த்துட்டு போட்டேன், நீ அவனை பார்த்துக்க, அவனு உன்னை பார்க்கடலன்னு இருக்குது. ஏன்னா பார்க்காம இருந்துட்டு நான் இப்படி இல்லை எதிர்பார்த்தேன், அப்படிலாம் எதிர்பார்த்தேன், நாளைக்கு சொல்லிவிட்டான்டா, கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட கொண்டு சொல்லிட்டான்னு வைங்களேன், அப்போ நம்மளுக்கு பாதிக்கும். முதல்ல பார்த்துட்டான் இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணான்னு சொன்னா அது அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த கல்யாணம் இருக்கும். பார்க்காம கல்யாணம் பண்ணான்னு சொன்னா இது ஒரு டைப்ல இருக்குமா, இவன் ஒரு டைப்ல கற்பனை பண்ணி வச்சிருப்பான். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. இல்லை நான் அப்படி எதிர்பார்க்கல, இப்படி எதிர்பார்க்கலையாமா, முன்னாடியே பார்த்துட்டான்னு சொன்னா பஞ்சாயத்தை வராது. அதனால பார்த்து கொள்வதை நீங்க தவிர்க்க வேணாம். அது புரிய வச்சு என்ன செய்யுங்க, அது சேஃப்டி பண்ணிக்கிறங்க என்பதான் இதுக்குரியது.